வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நான் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. சின்ன கேள்விதான். ஐயா, விதைப்பை அரிப்பு ஏற்படுகிறது, என்ன காரணம் ஐயா, ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விதைப்பையில் அரிப்பு வருது அப்படின்னா தெர் இஸ் சம் இன்ஃப்ளமேஷன் விதைக்கு உள்ள இருக்கலாம். அதாவது டெஸ்டிகல் ஷாக்டில் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், விதைக்கு வெளியில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை விதையில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை வேரிகோசில் மாதிரி இருக்கலாம், இல்லை இன்னும் சில நேரத்தில் டயபெட்டிஸ் இருக்கலாம். சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குது, 300 தாண்டி இருக்குது, 400 தாண்டி இருக்குது அப்படின்னா கூட விதையில் அரிப்பு வரும். சும்மா சொரின்னு சொரிவான். அப்புறம் அந்த மங்குஸ்தான் பழம் குங்குஸ்தான் பழமாக மாறிடும். அது மங்குஸ்தானாக இருக்காது, மங்கிஸ்தான் ஆகிடும். அப்புறம் செங்கிஸ்கான் மாதிரி இருக்க முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகுனா, விதையில் அரிப்பு வருதுன்னா ரீசனை கண்டுபிடிக்கணும். டயபெட்டிஸ் இருக்கா, விதையை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். விதையில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். நார்மலாகவும் அரிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியாக அந்த இடத்த வாஷ் பண்ண மாட்டான், விதையில் சோப்பு போட மாட்டான், விதையை ஒழுங்காக பராமரிக்க மாட்டான், முடி 3 வருஷமாக உள்ளே வளர்த்து வச்சுருப்பான். அது ஒரு அமேசான் காடு மாதிரி இருக்கும். 400 பேர் தெரியாத அளவுக்கு அமேசான் காடு மாதிரி முடியை வளர்த்து வச்சுருப்பான். அதெல்லாம் வெட்டணும். நல்லா முடியை வெட்டிட்டு நல்லா ஓரளவுக்கு எல்லாத்தையும் அந்த இடத்த வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா படிகார நீர்னு ஒன்று உண்டு. படிகாரத்தை தண்ணியில் போட்டுட்டு அந்த இதை வச்சு வாஷ் பண்ணலாம். கடுக்காவை வெந்நீரில் போட்டுட்டு வாஷ் பண்ணலாம். அருகம்புல் இருக்கு இல்லையா, அருகம்புல் சாறு உள்ளுக்க குடிக்கலாம். கீழா நெல்லி சாறு உள்ளுக்க சாப்பிட்லாம். நெல்லிக்காய் சாறு உள்ளுக்க சாப்பிட்லாம். பாலில் மஞ்சள் கலந்து சாப்பிட்லாம். இதெல்லாம் அந்த அரிப்பை போக்கும். தி பெஸ்ட்டு ஆதவன் பார்மா விஎம் ஆயில், அருமையான தைலம். கால் வெடிப்புக்கு அதுதான். கால் வெடிப்பு, அதாவது காலில் சேத்து புண்ணு, தீப்புண்ணு, வெட்டுக்காயம், ஆறாத புண்ணு, சர்க்கரை வியாதி புண்ணு, ஆணுறுப்பில் புண்ணு, பெண்ணுறுப்பில் புண்ணு, பால்வினை நோய்களால் ஆணுறுப்பில் வரக்கூடிய புண்ணு, ஆசன வாயில் இருக்கக்கூடிய புண்ணு, தொடை இடுக்கில் வர்ற அரிப்பு. ஒரு சிலருக்கு ரம்பத்தை போட்டு அறுத்தா மாதிரி 2 பக்கம் அப்படியே வெடிச்சிடும் தொடையில். அந்த இதுக்கு ஆணுறுப்பில் அரிப்பு, புண்ணு, ஆணுறுப்பில் புள்ளி, கட்டி, விதையில் அரிப்பு, புள்ளி, கட்டி. இது மட்டும் கிடையாது. விஎம் ஆயில் தலைக்கும் பயன்படுத்தலாம், ஹேர் ஆயிலாக பயன்படுத்தலாம். பேனு போயிடும், பொடுகு போயிடும், ஸ்கின் டிசீஸு, ஸ்கேல்ப் சோரியாசிஸு எல்லாத்துக்கும், அதாவது